பிரித்தானிய அரசாங்கம் முன்வைத்துள்ள குடிவரவு வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சீர்திருத்தங்களை 2026ஆம் ஆண்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நிகர குடியேற்றத்தை குறைத்தல், உயர்திறன் கொண்ட பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த மாற்றங்கள் அமைகின்றன. 2026 ஜனவரி 8ஆம் தேதி முதல் முக்கிய விசா பிரிவுகளுக்கான ஆங்கில மொழி தகமை நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட உள்ளன. இதன்படி திறன்சார் பணியாளர் மற்றும் உயர்திறன் கொண்ட தனிநபர் விசாக்களுக்கு முதன்முறையாக விண்ணப்பிப்பவர்கள் B1 தரத்திற்கு பதிலாக B2 தர ஆங்கில புலமையை நிரூபிக்க வேண்டும். எனினும் ஏற்கனவே இந்த விசாக்களில் இருந்து கால நீட்டிப்பு செய்பவர்களுக்கு இந்த புதிய விதிமுறை பொருந்தாது. 2026 பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் அனுமதியின்றி பயணமில்லை என்ற விதிமுறை முழுமையாக நடைமுறைக்கு வரும். இதன்படி விசா தேவையில்லாத சுமார் 85 நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் பிரித்தானியாவுக்கு வருவதற்கு முன்னர் லத்திரனியல் பயண அங்கீகாரத்தை முன்கூட்டியே பெற வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த டிஜிட்டல் அனுமதியை பெற 16 பவுண்டுகள் கட்டணமாக வசூலிக்கப்படும். நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை தற்போதுள்ள 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக நீட்டிக்க அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. அத்துடன் நிலையான வருமானம் மற்றும் நாட்டின் பொருளாதார பங்களிப்பு குறித்த மேலதிக ஆதாரங்களை சமர்ப்பிப்பதும் கட்டாயமாக்க வாய்ப்புள்ளது. இந்த மாற்றங்கள் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் 2026 ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 41,700 பவுண்டுகள் என்ற குறைந்தபட்ச ஆண்டு சம்பள எல்லை 2026ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து அமுலில் இருக்கும். பணியாளர் பற்றாக்குறை நிலவும் துறைகளுக்கான விசேட சலுகைகள் 2026ஆம் ஆண்டின் இறுதி வரை நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.